கதை. நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் லேகன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை. இது ராணியில் வெளிவந்த ஒரு கதை. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கதை. அதாவது செல்ஃபோனுக்கு முந்தைய காலகட்டம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு பொண்ணுக்கு லெட்டர் வருது. அந்த லெட்டர் யாருக்கும் தெரியாமல் எடுத்து படித்து பார்த்துட்டு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சுற்றி மொத்தம் பார்த்துட்டு தலைக்கணை கடியில் அந்த லெட்டரை ஒழிச்சு வைக்கிற பொண்ணு. இதை அவங்க அப்பா எப்படியோ பார்த்துடுறாரு. அந்த லெட்டர் எடுத்து பார்க்குறாரு. அதில் ஒரு வரி இருக்குது. அம்மாவாசை வரட்டும், திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. அவங்க அப்பாவுக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. பொண்ணை லவ் பண்ணுறா, ஓடி போகிறா, என்றைக்குன்னா அம்மாவாசை அன்னைக்கு அப்படிங்கிற அவருக்கு புரிஞ்சிருச்சு. அப்புறம் கேலண்டரை பார்க்குறாரு. கேலண்டரை பார்த்தோம்னா அம்மாவாசைக்கு இன்னும் ஒரு 6 நாள் இருக்குது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. பொண்ணை கையும் களவமாக பிடிக்கணும் அப்படின்றதுக்காக காத்திருக்கிறாரு. எதுவுமே தெரியாத மாதிரி காத்திருக்காரு. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, 3 நாள் போகுது. ஆனால் 4ஆவது நாள் காலையில் பொண்ணு திருமணம் பண்ணிட்டு மாப்பிள்ளையும் பொண்ணுமா வீட்டுக்கு வந்து நிற்கிறாங்க. இவங்க அப்பாவால் அதிர்ச்சி தாங்கவே முடியல. பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா அப்படிங்கிறத விடவும் நாம் இவங்களை கையும் களவுமாக பிடிக்கிறக்க காத்திருந்தோமே, அதுக்குள்ளே எப்படி நடந்துச்சு, அம்மாவாசைக்கு தானே நாள் இருக்குதே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஏகப்பட்ட கேள்விகள். அந்த பையன்கிட்டே நேரடியாகவே கேட்டுறாரு. தம்பி, உங்கள் லெட்டர் நான் படித்தேன். அம்மாவாசை வரட்ட மேரேஜ் பண்ணலான்னு எழுதிருந்தீங்க. ஆனால் பாருங்கள், இன்னும் அம்மாவாசைக்கு நாள் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி மேரேஜ் பண்ணீங்க, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா நேரடியாகவே கேட்டுறாரு. அப்பா அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே ஒன்று சொன்னானா, அம்மாவாசைங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி நாள் இல்லை. என் ஃப்ரெண்டோட பேர் தான் அம்மாவாசை. இது எப்படி இருக்கு? அவன் தான் எங்களுடைய ரெஜிஸ்டர் மேரேஜ் கையெழுத்து போடுவான். அவன் வெளியூர் போயிருந்தான். ஸோ அவன் திரும்ப வந்தப்பறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை தான் அம்மாவாசை வரட்டும், திருமணம் செய்து கொள்ளலாம் எழுதியிருந்தேன். என் ஃப்ரெண்டு அம்மாவாசை இன்றைக்கி தான் வருவான் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்கள் பொண்ணுக்கு தெரியும். அதைத்தான் நான் லெட்டரில் எழுதியிருந்தேன். அம்மாவாசை வரட்டும், திருமணம் செய்து கொள்ளலாம்னு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா.